ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சன்மார்க்க தோழர்களே, அன்பர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் சார்பிலே வள்ளலார் 193வது ஆண்டு வருவிக்க உற்ற திருநாள் இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தகைய சிறப்பான நிகழ்ச்சியை சிங்கப்பெருமாள் கோயில், திருத்தேரி, திருக்கச்சூர் சன்மார்க்க அன்பர்கள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய முதல் முறையாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்புக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். 1874ஆம் ஆண்டிலே வடலூரிலே மேட்டுக்குப்பத்திலே சித்தி வளாகத்திலே உலக ஞானிகளும் விஞ்ஞானிகளும் இயக்கும் அளவிலே தன்னுடைய தேகத்தை நிலத்திற்கோ நீருக்கோ நிறையாக்காமல் தன்னுடைய தேகத்தை ஒளி தேகமாக்கி இறைவனிடமே கரம் குலுக்கி கட்டிப்பிடித்து மரணத்தை வென்று இறைவனை போல் தன்னுடைய உடலோடும் உயிரோடும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக ஜோதியாய் ஜொலித்துக் கொண்டிருப்பவர்தான் திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் ராமலிங்க அடிகளார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மணிமணியான கருத்துக்கள், சாதாரணமான கருத்துக்கள் அல்ல. அவர் ஒரு ஆன்மீக பெட்டகம். உலகத்திலேயே மரணத்தை வெல்ல முடியும் என்று முதல் முறை சொன்னவர் மட்டுமல்ல, செய்து காட்டியவர் மட்டுமல்ல, சம்சாரிகளாலும் முடியும் என்று சொல்லி அறைகூவல் விட்டவர். அத்தகைய மகான் உலகத்திலே ஒரே ஒருவர் தான். இதை நான் சொல்லவில்லை, சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் பதிவு செய்திருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய நிலை அடைந்தவர் விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான், அதில் வள்ளலாரும் ஒருவர். ஆனால் தான் அடைந்ததை தான் மட்டும் அடையாமல் மற்றவர்களும் அடைவதற்காக மிகப்பெரிய லிஸ்ட் போட்டு என்னென்ன பண்ணணும் என்ற டீட்டெயில் சொன்னவர் உலகத்திலேயே வள்ளல் பெருமான் மட்டும்தான் என்ற கருத்தை அண்ணா பல்கலைக்கழகம் பதிவு செய்திருக்கிறது. இதான் ஒரு சிறப்பான விஷயம். ஜீவகாருண்யம் ஆரம்பம் என்றால், முன்னுரை என்றால், முடிவுரை என்பது நிச்சயமாக மரணமில்லா பெருவாழ்வுதான். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று சொல்றாரு. சாகாதவனே சன்மார்கி அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலே எந்த புத்தகத்தை புரட்டினாலும், எந்த ஞானிகள் சொன்னதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் அதுல ஒரே ஒரு கருத்து தாங்க இருக்கும். என்ன கருத்து இருக்குன்னா, இந்த ஆன்மாவை இறைவனோடு சேர்த்து விட்டு உடலை புறக்கணிப்பதாக மட்டும்தான். ஆன்மாவை மட்டுமே இறைவனோடு சேர்த்து விட்டு உடம்பை புறக்கணிப்பதாக மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு பழைய பஞ்சாங்கத்தை கிழித்தெறிந்தவர் நம் வள்ளல் பெருமான். ஏனென்றால் வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றார், இந்த உடம்பு ஆன்மாவினுடைய ஆலயம். அதே போல் இந்த ஆன்மா இருக்கிறதே கடவுளுடைய ஆலயம். கடவுள் ஆலயமாகிய ஆன்மாவை இறைவனோடு சேர்ப்பது மட்டும்தான் முக்கியமான வேலையா? அந்த ஆன்மாவுக்கு ஆலயமாக இருப்பது இந்த உடலை புறக்கணிப்பீர்களா? இல்லை, இந்த உடலையும் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்ல முடியும் என்று தான் சாதித்தது மட்டுமல்லாமல் அனைவரையும் பொய் புகழேன், புனைந்துரையேன், சத்தியம் சொல்கிறேன், நீங்களும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தவர். நிறைய பேர் கேட்பாங்க, மரணமில்லா ஐயா படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா ஒரு முறை பெங்களூருக்கு அனுப்பினாரு. ஒரு நாள் முழுக்க மரணமில்லா பெருவாழ்வு தான் பேசுறாங்க. அப்போ ஒரு பெரிய இன்ஜினியர் ஏந்தாரு, இந்த மரணமில்லா பெருவாழ்வுல சும்மா சாருனாரு. நான் பேசும் போதே அவரு குறுக்கிட்டாரு, அதெல்லாம் முடியாது என்று சொன்னார். இப்ப நான் சொன்னேன், நீங்க முதல்ல வாங்க, என்ன நீங்கெல்லாம் யாருங்க கேட்டேன். அவர் சொன்னார், நான் இந்த உடம்பு மனசுதான், இது தவறான சித்தாந்தம், உட்காருங்க.
ஏனென்றால் நாம் யார் என்றே நமக்கு தெரியவில்லை. நான் யார் என்று புரிந்து கொண்டால்தான் 8வது அறிவு. மரணமில்லா பெருவாழ்வு என்பது 9வது அறிவு. நீங்க 8வது அறிவுக்கே போகாம 9வது அறிவுக்கு எப்படி போக முடியும்? நான் யார் என்பதை உணர வேண்டும். இப்ப நான் யாருங்க? இந்த உடம்பு தான் நானா? என்னுடைய மனம் தான் நானா? இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா தாங்க நானு. அந்த ஆன்மா எப்படிப்பட்டது? அழகானது, அற்புதமானது, ஆற்றல் மிக்கது, ஒரு மினி கடவுளை போன்றதுங்க. சாதாரணமான விஷயம் அல்ல. கடவுளுக்கு கடவுள் என்ன தன்மையோ அதே தன்மை கொண்டதுதான் ஆன்மா. கடவுள் எப்படி இயங்குகிறதோ அதே போல் இயங்க வல்லது ஆன்மா. கடவுள் எந்த வடிவமோ அதே வடிவம், சின்னது பெருசா வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அதே வடிவம் கொண்டது. எங்கே வித்தியாசம் இருக்கிறது? நாம் மரணத்துக்கும் பிறப்புக்கும் செல்கிறோம். இறைவன் பிறப்புக்கும் இறப்புக்கும் செல்வதில்லை. நம்மிடம் மும்மலங்கள் இருக்கிறது, இறைவனிடம் மும்மலங்கள் இல்லை. அவ்வளவுதாங்க வித்தியாசம். அவ்வளவு அருமையான இந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டு நாம் இந்த உடலைத்தான் நாம் என்று சொல்கிறோம், இந்த மனதைத்தான் நாம் என்று சொன்னால் எப்படி மரணமில்லா பெருவாழ்வு சாதிக்க முடியும்? நான் என்பது நிச்சயமாக நம்முடைய ஆன்ம சொரூபம் தான் நான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஏன்னா பின்னாடி நிறைய பேர் பேசுவதால எனக்கு காலையிலே பேசுறதுக்கு நேரம் கிடைக்காதால அவர்கள் தயை கூர்ந்து எனக்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் சுருக்கமாக நான் முடித்துக் கொள்வேன். வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மரணத்தை வெல்வதற்காக ஒரு சாகா கல்வி போதித்திருக்கிறார். அந்த சாகா கல்வி சாகா தலை வேகா கால் போகா புனல். இத பாத்தீங்கன்னா இந்த முதல் எழுத்து சேர்த்தாவே சாவே போ ஆன்சர் வந்துருங்க. எவ்வளவு அருமையா அமைத்திருக்கார் பாருங்க. இந்த சாகா கல்வி, சாகா தலை என்பது என்னன்னா அது ஒண்ணும் இல்லைங்க, இறைவன் இந்த ஆன்மா இதை பற்றி சரியான ஒரு உண்மையான ஞானத்தை தெரிந்து கொண்ட தலைதான் ஞான தலைங்க. சாதாரணமாக நாம் இந்த உலகத்திலே கடவுள் எப்படி இருக்கிறார் என்று நிறைய பேருக்கு தெரியல. கடவுள் அருவமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சி என்பது இந்த உலகத்திலே கடுகளவு கூட இல்லாத இடம் கிடையாது. அப்படி இந்த உலகம் அனைத்தையும் அவருடைய ராஜ்யத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் அந்த இறைவனுடைய திட்டப்படி, அந்த இறைவனுடைய சிலபஸ் படிதான் இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனை நாம் புறக்கணித்து விட்டு கண்ணுக்கு தெரியாது, தெரியவில்லை என்பதற்காக, இந்த ஊன கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக அந்த இறைவனை புறக்கணித்து விட்டு மனிதர்கள் படைத்த சிலைகளிலே இறைவன் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு செயல். அந்த பகுத்தறிவுக்கு எதிரான செயல். அப்படி இருந்தால் நீங்கள் 7ஆம் அறிவுக்கு, பகுத்தறிவு என்பது 6ஆம் அறிவு, அந்த பகுத்தறிவிலே நிலைத்து நின்றால்தான் 7ஆம் அறிவு ஆகிய குறிப்பறிதல் என்ற ஒரு அறிவுக்கு செல்ல முடியும். ஆக நாம் இந்த இடத்திலே ஒரு பகுத்தறிவுக்கு எதிராக செயல்படுகிறோம். உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளாமல் மனிதன் படைத்த சிலைகளிலே இறைவன் இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டு வாழ்கிறோம். இது பகுத்தறிவுக்கு சவாலான, பகுத்தறிவுக்கு எதிரான செயல். இதைத்தான் பெரியார் சொன்னார். ஒரு சிலையில என்னப்பா இருக்கு? ஒரு சிலையை சுத்தம் செய்யக்கூட அந்த சிலையால முடியாது, நான் தான் செய்யணும். அப்ப அந்த சிலை எப்படி பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு ஈவேரா பெரியார் கேட்கிறாரு. அதனால ஆண்டவன் என்பவர் புறத்திலே அருவமாக இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்களுக்கு சயின்ஸ் சொல்றது என்ன சொல்லுது? ஒரு பொருள், ஒரு பொருளுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் அதிர்வு எண் உண்டு. ஒரு பொருளுக்கு 4000 7000 அதிர்வு எண் இருக்கிற பொருள் தான் இந்த கண்ணால காண முடியும். 4000க்கு கீழே அதிர்வு போனா இந்த கண்ணுக்கு தெரியாது. 7000க்கு மேல அதிர்வு போனாலும் நமக்கு தெரியாது. இங்கே பல சித்தர்கள் கூட இருப்பாங்க, அவங்க 7000க்கு மேல அதிர்வு எண் இருக்கும், அவங்களை நம்ம பார்க்க முடியாது. பல சின்ன சின்ன கிருமிகள் இருக்கும், அவைகள் 4000 கீழே இருக்கும் அந்த அதிர்வு எண். அப்போ அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால இந்த ஊன கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக அருவமாக இருந்து கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை புறக்கணித்து விட்டு நாம செலக்ட் பண்ண உருவத்தை எல்லாம் இறைவன் என்று வணங்கி கொண்டிருக்கிறோம். வள்ளல் பெருமான் அடிக்கடி திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய இந்த பட்டினத்தார் உடைய சமாதிக்கு செல்வார். அங்கே செல்லுகின்ற போது சில அன்பர்களோடு செல்லுவார்.
அங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வருவார். அதிகமா பேச மாட்டார். ஆனா ஒரே ஒரு பாட்டி கிட்ட மட்டும் பேசியிருக்காரு. அந்த பாட்டி வந்து அந்த பட்டினத்தாருடைய அந்த சமாதியை சுத்தம் செய்யக்கூடிய பாட்டி அவங்க. அந்த பாட்டி கேட்கிறாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் வெளியே இல்லமாண்டார். கிளீனா சொல்றாரு. வள்ளல் பெருமான் சொல்றாரு, கடவுளை வெளியே தேடுவதால் கிடைக்க மாட்டார். கடவுள் எங்கே இருக்காருங்க? நீங்க வெளியே தேடுவதால் என்ன பிரயோஜனம்? உங்களுடைய ஆத்மலிங்கத்தை நீங்கள் நாடுங்கள். அங்கே கடவுள் இருக்கிறார். அதை விட்டுட்டு நீங்க வந்து வேஸ்டா செலவு பண்ணீங்கன்னா, நீங்க இருக்கிற உருவத்தை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தால் கால விரயமாகும். அப்படி கால விரயத்தால் யாதொரு பிரயோசனமும் இல்லை என்றார். எல்லாமே அதான் சொல்றாங்க. இயேசுபிரான் சொல்றாரு, உலகம் யாவையும் உன் கையில் இருக்குமாயினும் உன்னுடைய ஆத்மாவை அறியாவிடில் அதனால் யாதொரு பிரயோசனம் இல்லை என்றார். ஆக வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, மற்ற ஜீவராசிகளிடம் அன்பு காமிங்க, உங்களுடைய ஆத்மலிங்கத்தை நீங்கள் அடையுங்கள், அங்கே இறைவன் இருக்கிறார். எப்படி இந்த தேகம் என்பது, இந்த உடல் என்ற தேகம் இந்த ஆன்மாவுக்கு ஆலயமாக இருக்கிறது, அதே போல் ஆன்மா என்பது இறைவனுக்கு ஆலயம். அப்போ இந்த ஆன்மாவை தாண்டி இறைவன் இருக்க அல்ல உள்ளவே, அந்த இறைவனை புறக்கணித்து விடுகிறோம். அப்ப பாட்டி சொல்றாங்க, நீங்க ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணுங்களேன். சொல்றாரு, ஒரு மணலை வாரி குட்டவுடனே பல லிங்கங்கள் ஆக்குறாரு. அந்த பாட்டி சொல்றாங்க, இத்தனை லிங்கம் ஆக்கிட்டா இது எப்படி சுத்தம் பண்ணி நான் வணங்குவேன்? இதே போலதாமா நீங்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய பல உருவங்களை எல்லாம் பிடித்து கொண்டு அவற்றுக்கு சில பெயரை கொடுத்து கொண்டு அவற்றின் வரலாறுகளை, தனி வரலாறுகளை படித்துக் கொண்டிருந்தால் எவ்வாறு முன்னேற முடியும்? உங்கள் ஆத்மலிங்கத்திலே நீங்க வந்து மூழ்குங்க, மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆக அருவமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை உணர்வதற்கு நாம் முதல் ஆத்மலிங்கத்தில் போய் நம்முடைய ஆத்மாவை நாம் அடையணுங்க. அப்படி அடைந்தால்தான் அந்த இறைவனை அறிய முடியும். இந்த ஊனக்கண்ணால பார்க்கணும்னா நிச்சயமாக முடியாது. வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா நமக்கு ஆன்மீகத்தை ஒரு சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காருங்க. நான் கூட எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கேட்பேன், யாரெல்லாம் காலையில விளக்க பாக்குறீங்கன்னா ஒருத்தரும் கை தூக்குங்கன்னா யாருமே தூக்க மாட்டாங்க. வணங்குறேன்னு சொல்லுவாங்க, அகவல் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது தவறான ஒரு பேச்சு. ஏன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முதல் வேலையா ஒரு பெட்ஷீட் போட்டு விரிப்பு போட்டு ஒரு விளக்கு ஏத்தி அந்த விளக்க ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து உற்று நோக்க வேண்டும். அப்படி உற்று நோக்கினால் உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் நடக்கும். உங்கள் கவலைகள் எல்லாம் பறக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு எல்லாம் குறையும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராசைகள் எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். உங்களுடைய மனம் எல்லாம் அடங்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பேப்பர் எடுத்துங்க, ஒயிட் பேப்பர். நீங்கள் விளக்கு பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுடைய மனசு எப்படி இருந்தது, விளக்கு பார்த்ததற்கு பின்னாடி மனம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து வாருங்கள். அப்போது உங்களுக்கு தெரியும். ஏதோ விளக்க பார்த்து அப்படி வணங்குறது அல்ல, கண் திறந்து வைத்துக் கொண்டு விளக்கையே உற்று நோக்க வேண்டும். இந்த மாசம் ஒரு 5 நிமிஷமா, அடுத்த மாசம் ஒரு 6 நிமிஷம் ஆக்குங்க, அப்புறம் 7 நிமிஷம் ஆக்குங்க, 8 நிமிஷம் ஆக்குங்க, 24 நிமிடங்கள் வரை செய்து விட்டால் அது ஒரு யோகம் ஆகிறது. 24 நிமிஷம் நீங்க ஒரு விளக்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண் இமைக்காம திராடகா என்ற யோகம் செய்ததற்கு சமமாகும். திராடகா என்றால் என்ன? ஓடுகின்ற மனத்தை நிறுத்துவது, நிறுத்திய மனதை நாம் விரும்பிய ஒன்றிலே இணைப்பது. அத்தகைய ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. இந்த தீபத்தை வைத்து நாம் பார்த்து கொண்டே இருந்தால் இது எங்க போய் முடியும்னா ஆன்மாவில் சேர்த்து விடும், நம்முடைய ஆத்மலிங்கத்தில் சேர்த்து விடும். நம்முடைய ஆன்மாவை அடைந்து விட்டால் அங்கேயே இறைவனை காணலாங்க. வெளியெல்லாம் தேட முடியாது. வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றார், வெளியே தேட முடியாது, வெளியே கிடைக்காது, உள்ளதான் இருக்கு, அந்த உள்ள நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல் அந்த ஆன்மா என்பது அதனுடைய அருமை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆன்ம சொரூபமாக நாம் காண வேண்டும். எல்லாம் சொல்லுவாங்க மரணமில்லா பெருவாழ்வு அடைவது ரொம்ப கஷ்டம்வாங்க. அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. எப்படி கஷ்டம் என்றால், நான் இந்த உடல் என்றால் கஷ்டம்தான், நான் இந்த மனம் என்றால் கஷ்டம்தான். நான் ஆன்ம சொரூபம் என்று நினைத்தால் இது ஒரு கஷ்டமான செயலே அல்ல, இது ரொம்ப சுலபமானது. ஆகவே இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஞானத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்பது ரொம்ப அழகானது.
ரொம்ப அற்புதமானது, அது ஒரு தெய்வீகமானது, அது புருவ மத்தியிலே இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த தலை ஞான தலையாக மாறும். அதுதான் வள்ளல் பெருமான் அவர்கள் சாகா தலையினர். நீங்க இந்த ஞானத்துக்கெல்லாம் போலன்னா சாகும் தலையாதான் இருக்கு. உண்மையான கடவுள் என்ன, ஆன்மா என்ன, ஆன்மாவுடைய ஆற்றல் என்ன, இறைவன் எங்கே இருக்கிறார், இதுக்கெல்லாம் நீங்க ஒரு சத்விசாரம் செய்து அந்த ஞானங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டால் இந்த தலைதான் சாகா தலை. இவையெல்லாம் கற்கவில்லை என்றால் சாகும் தலைதான். அடுத்து பாத்தீங்கன்னா வேகாக்கால். வேகாக்கால் என்பது வேறு ஒன்றுமல்ல, நம்முடைய ஆன்மாவிலே இருக்கக்கூடிய ஜீவ சுவாசத்தை குறிக்கக்கூடியது. கால் என்றால் காற்று. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரிடத்திலே நாம் அன்பு செலுத்துகின்ற போது, அதாவது தயவு காட்டுகின்ற போது, இறைவனிடம் அன்பு செலுத்துகின்ற போது உங்களிடத்திலே ஒரு உஷ்ணம் உண்டாகும். இந்த உஷ்ணமானது பெருக பெருக உங்களுடைய காலானது, அதாவது காற்று குளிரும். உஷ்ணம் பெருக பெருக இந்த காற்று குளிர்ந்து வரும். என்னங்க இந்த உஷ்ணம் பெருக பெருக காத்து குளிர்ன்றாங்களே அப்படின்னா நிச்சயமாக அப்படித்தான் இந்த இடத்துல அப்படிதான் நடக்கும். ஏன்னா உங்களுடைய தயவு பெருக பெருக, இறைவனிடம் அன்பு பெருக பெருக உங்களுடைய சுவாசமானது ஈரத்தன்மையாக, காற்று என்பது ஒரு அக்னியாக இல்லாமல் ஈரத்தன்மையாக ஒரு வேகா காலாக செயல்படும். அப்படி வேகா காலாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த அன்பு பெருக்கத்தினால் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். நீங்க போய் எதுக்கும் தனியா சாதனம் ஒன்றும் கற்க வேண்டாம் என்றார் வள்ளல் பெருமான். ரொம்ப அழுதிட்டு சொல்றார், இதற்கெல்லாம் யோகம் கத்துக்கணுமா, தியானம் கத்துக்கணுமா, தனியா உட்காரணுமா, எங்கேயாவது போய் பயிற்சி எடுக்கணுமா, ஏதாவது பல்கலைக்கழகத்தில் பட்டம் எடுக்கணுமா, தேவையில்லை என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்? எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தணும், தயவு செலுத்தணும். இறைவன் மீது அன்பும் உயிரில் மீது தயவும் நீங்கள் மேற்கொண்டீர்களானால் உங்களுடைய உடம்பிலே மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களானது, அந்த சூடானது உஷ்ணமானியால் அளக்க முடியாது. இது ஒரு சுத்த உஷ்ணம். இந்த உஷ்ணத்தால் உடம்பிலே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ரசாயன மாற்றம் அடையும். அந்த ரசாயன மாற்றம் அடைகின்ற போது அசுத்த பூதகாரிய அணுக்கள் எல்லாம் சுத்த பூதகாரிய அணுக்களாக மாறும். வள்ளல் பெருமான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். இந்த கருத்தை உலகத்திலே எந்த மூலையிலும் எங்கே போனாலும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய அருமையான கருத்து. அப்படி மாறுகின்ற போது இந்த தேகம் சுத்த தேகமாக மாறும். அப்படி சுத்த தேகமாக மாறுகின்ற போது பாத்தீங்கன்னா இந்த கால், உங்களுடைய காற்று குளிர்ந்து வீசும், மிக குளிர்ச்சியாக இருக்கும். அதுதான் வேகா கால் என்று சொல்கிறார்கள். அதை விட்டுட்டு நீங்க ஐம்புலன்களோடு கலந்திருந்தால், காசாசை, பேராசை, புகழாசை, பெண்ணாசை, மண்ணாசை என்ற பேய்களோடு நீங்கள் குழாவிக் கொண்டிருந்தால் வேகம் காலாகத்தான் இருக்கும். வெந்துகிட்டே தாங்க இருக்கும், சூடாதாங்க வரும். அது நீங்கள் பேராசை கொண்டிருந்தால் நிச்சயமாக வேகம் காலாகத்தான் இருக்கும். நான் வெறுத்துக்கு யார் மேலும் அன்பு செலுத்த மாட்டேன், நான் வெறுப்போடுதான் வாழ்வேன் என்று சொன்னால் உங்கள் கால் காற்று வேகும் காலாகத்தான் இருக்கும். ஆக இந்த மோசமான துர்குணங்களிலிருந்து நம்மை மீட்டு ஒரு நல்ல வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கொள்கைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுகின்ற போது இந்த கால் வேகா காலாக மாறும். வேகும் கால் அல்ல, வேகா காலாக மாறும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காற்று என்பது ஏதோ வானத்தில் இருப்பது மட்டுமல்ல, ஆன்மாவிலும் இருக்கிறது. அந்த ஜீவ சுவாசம் ஆன்மாவிலே நடைபெறுகிறது. அது பிறக்கின்ற போது அதிலிருந்து காற்று விரிந்து செயல்படுகிறது. அது வெளியேறும் போது அந்த காற்று அதிலே ஒடுங்கி விடுகிறது, மரணம் ஏற்படுகிறது. ஆக வெளியே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தின் காற்றுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் இடையே ஒரு பாலமாக, ஒரு சங்கிலியாக, ஒரு தொடராக இந்த வேகாக்கால் செயல்படுகிறது. அப்படி இந்த காற்று செயல்படுகின்ற போது உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அந்த பரபிரம்மத்திடமிருந்து கொடுத்து அந்த பரபிரம்மத்துடைய ஆற்றலையே கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வேகாக்காலுக்கு உண்டு. ஆகவே நாம் நினைக்கின்றதெல்லாம் நல்லதாக நினைத்து மற்றவர்களுக்கு நல்ல தொண்டுகளை செய்து அன்பாக இருந்தால் நிச்சயமாக வேகாக்காலாக மாற்ற முடியும். இது இரண்டாவது படி. மூன்றாவது படி போகா புனல். போகா புனல் பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்றாருங்க, நான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். வானத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் உங்கள் நெற்றிக்குள்ளே இருக்குதுன்றார். எப்படி சொல்றாரு ஒண்ணுமே புரியல எனக்கு. வானம் எவ்வளவு பெருசுங்க, நெற்றி தம்மா துண்டு. வானத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் நெற்றியில இருக்கின்றாரு.
அவர் சொன்னா வந்து கரெக்டா தான் இருக்கும் என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். வள்ளல் பெருமான் பாத்தீங்கன்னா இப்ப வானம் பாத்தீங்கன்னா வானம் எதனால் ஆனது, வானம்னா என்னன்னு கேட்டா ஐம்பூதத்தில் ஒன்று இதுதான் பதில் சொல்வார்கள். வானம் எதனால் ஆக்கப்பட்டது யாராவது சொல்ல முடியுமா? சயின்ஸே திணறுதுங்க. வானம் எதனால் ஆக்கப்பட்டது யாராலும் சொல்ல முடியல. வள்ளல் பெருமான் சொல்றாருங்க, சுத்த வெளி 99% அண்டவெளியிலே இருக்கக்கூடிய 1% ஒரு பங்கும் சேர்ந்ததுதான் அந்த வானம் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வந்து விளக்கம் சொல்றாரு. அப்படி பார்க்கின்ற போது வானத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இந்த நெற்றியில் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கின்ற போது நிச்சயமாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா உச்சந்தலைக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே பாவடிவிலே ஒரு குழி இருக்கிறது. இந்த குழி என்பது வெளியே தெரியாது, மண்டை ஓடுகளால் மூடப்பட்டிருக்கிறது. இந்த குழிக்குள்ளே பாதி அளவு அமுத நீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த அமுத நீருக்கு மேலே அந்த ஆன்மாவானது முழு நிலவு சந்திரன் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கு உள்ளே இறைவன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இறை சக்தி, அந்த ஆன்ம சக்தி, இவை எல்லாம் இந்த எல்லா சக்திகளும் அந்த நன்னீரிலே அமுத நீரிலே சக்தி ஏற்றப்பட்டு அந்த நீரானது மிகவும் புனிதமான மிகவும் ஆற்றல் மிக்க நீராக அது மாறி இருக்கிறது. அந்த நீரை நாம் வந்து பருகணும்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. அது சில பேர் ஓட்ட போட்டு வர வைக்கிறாங்க. ஓட்ட போட்டுலாம் வர வைக்க கூடாது, தானா தான் வரணும். தானா வருவதற்கு வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய என்னன்னா சத்விச்சாரம் பரோபகாரம் தான். சத்விச்சாரம் செய்யணும், தொடர்ந்து சத்விச்சாரம் செய்தால்தான் அது தானா வரும். நம்மளே ஓட்ட போட்டு அது வர வைக்கிறதெல்லாம் சரி கிடையாது. சில இடத்துல சொல்றாங்க ஓல்ஸ் போடணும்ன்றாங்க. அவையெல்லாம் அல்ல. நம்முடைய மனம் மாற வேண்டும், நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அணுக்கள் மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற இருள் போனுங்க. நம்ம காலையில இருந்து விளக்கு பார்த்தா இருள் போவுங்க. நம்முடைய உடல் இப்போது எப்படி இருக்கிறது? அது இருளாக இருக்கிறது, மருளாக இருக்கிறது. காலையில விளக்கு ஏற்றி வச்சு பார்த்தா தானேங்க. வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாருங்க, பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சா கூட டைம் வேஸ்ட் ஆயிடும், முகத்தை மட்டும் கழுவுங்கய்யா அப்படின்றாரு. முகத்தை கழுவினா கூட போதும், உடனே உட்காருங்க. ஏன்னா காலை நேரத்தில் வேகமா போயிடும். அந்த 4 இருந்து 6க்குள்ள ஒரு அரை மணி நேரம், ஒரு 24 ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல ஒரு 24 நிமிடங்கள் நீங்கள் அந்த விளக்கை பார்த்தீர்களானால் உங்களிடத்திலே மாற்றங்கள் பல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவையெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா இந்த உடம்பு மாறும், இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் மாறும். சும்மா வந்து சன்மார்க்கத்துல வந்து ஏதோ எல்லாம் மாயமா வந்துடும் வராது. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், நிச்சயமா படிச்சுட்டே இருந்தா வந்துடாது. நீங்க அமெரிக்காவுக்கு போனா நான் மேப்பை பார்த்துட்டேன், போக முடியுமா? போக முடியாது. நான் வந்து எங்கெங்க பிளான் பண்ணிட்டேன், எந்தெந்த இடத்துல பஸ் போய் எந்தெந்த இடத்துல பிளேன் பிடிக்கணும் ஐடியா தயார்பட்டு, அப்பவும் போக முடியுமா? முடியாது. இங்கேருந்து மீனம்பாக்கம் போனுங்க, மீனம்பாக்கம் போயிட்டு அங்கிருந்து ஏரோப்ளான் போய் டிக்கெட் வாங்கி போனா தான் போக முடியும் பிராக்டிகலா. அதை விட்டு பிராக்டிகலா போகாம நாம தியரியிலே இருக்கோம். படிப்பது பேசுவது இதில் மட்டுமே இருக்கிறோம். கேட்பது, கேட்டு மறந்துடும், படிச்சுட்டு மறந்துடும், பேசிட்டு மறந்துடும். இப்படி இருந்தால் நிச்சயமாக வராது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினம் தினம் அதை கடைபிடிக்க வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இறைவனுக்காக, உங்களுடைய ஆன்மாவை அறிவதற்காக, ஆன்ம ஞானத்தை அறிவதற்காக நீங்கள் ஒதுக்குங்கள். இத பரவிசாரத்திற்காக என்றாரு, நீங்க ஒதுக்குங்க என்றாரு. என்னாலேயும் முடியல, 3 மணி நேரம் முடியலைங்க. முடியாத உங்களை சொல்லக்கூடாது. ஆனால் என்னால் ஒரு அரை மணி நேரம் நிச்சயமாக செலவு செய்ய முடியும். இந்த அரை மணி நேரம் நீங்கள் செலவு செய்து பார்த்தீர்களானால் அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியுங்க. டெய்லி கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய வியாபாரி கூட தன்னுடைய டயத்தை முடிஞ்சா லாக் பண்ணிட்டு போயிறாங்க. அந்த மாதிரி எப்போ பாரு அதாவது ஏதாவது சொல்லிட்டே இருக்கு. வள்ளல் பெருமான் தான் எண்ணி சொல்றார், உலகத்திலேயே வள்ளல் பெருமான் மட்டும்தான் மனம் என்பது ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணத்தை கொண்டு வரும் என்று சொன்ன ஒரே மகான் வள்ளலார். அவர் எண்ணி சொல்றாருங்க, 80 கோடி தினம் 80 கோடி எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த மனதிற்கு உண்டுன்றாரு. எப்ப பாரு எண்ணத்தை கொண்டாடுக்கும். ஒரு 24 மணி நேரத்துல அது கொண்டு வரக்கூடிய எண்ணங்கள் 80 கோடி. பாருங்க, 80 கோடி எண்ணத்தை கொண்டு வருது, எவ்வளவு டயர்ட் ஆகும் பாருங்க. அதை அட்லீஸ்ட் ஒரு 24 நிமிஷம், ஒரு நாழிகை என்பார்கள். ஒரு அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே ஒரு நல்ல வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கவும் விளக்க பார்க்கலாம். நல்ல கை தேர்ந்தவர்கள் கண்ணை மூடி தியானம் செய்து புருவ மத்தியிலே அந்த ஒளி இருப்பதாக
நினைத்து கொண்டு தவம் செய்தார்களானால் அது ஒரு யோகம். அந்த யோகத்திலே உங்களுக்கு டேஸ்ட் தெரியுங்க. அந்த டேஸ்டுக்கு போயிட்டீங்கன்னா அது 24 மணி நேரமா கூட மாற்ற முடியும். ஏனென்றால் நீங்க நாம என்ன பண்ணிடுறோம், அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இந்த ஐம்புலன்களால் மிகவும் அவஸ்தைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 24 நிமிடம் இந்த மனத்தை நிறுத்துங்கள், இந்த உடம்பை ஐம்பொறிகளை நிறுத்துங்கள். இதுக்கெல்லாம் லீவ் விடுங்க. ஒரு 24 நிமிஷம் எதுவுமே நினைக்கூடாதுங்க. மனம், காயம், வாக்கு இதை எல்லாத்துக்கும் ஒரு 24 நிமிஷம் காலையில ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ரெஸ்ட் கொடுத்து நீங்க உட்கார்ந்து பாருங்க. அதனுடைய டேஸ்ட் நீங்க அனுபவித்தால் தான் தெரியும். பிராக்டிகலா போகணும். காலையில எழுந்து பண்ணணும். அப்படி செய்தால் நாம் யார் என்பது எனக்கு தெரியும். நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபி என்பதை பிராக்டிகலா பண்ணதாங்க தெரியும். சும்மா வாயில பேசினா நிச்சயமாக புரியாது. புத்தகத்தில் படித்தால் தெரியாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் சொன்னதை போல விளக்கை பார்க்க வேண்டும். நிச்சயமாக பார்க்கணும். அந்த விளக்கிலே கை தேர்ந்தவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த புருவ மத்தியிலே நோக்க வேண்டும். அப்படி புருவ மத்தியிலே நோக்குகின்ற போது நமக்கு நிறைய விஷயங்கள் சிக்கும். இங்குதான் போகா புனல் இருக்கிறது, அந்த அமுத நீர் இருக்கிறது. சாதாரணமா பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மரணம் எப்படி வருகிறது சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. உடம்பிலே இருக்கக்கூடிய RNA DNA எல்லாம் பழுதாகி மனிதன் இறந்து விடுகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவுடைய விஞ்ஞானி சொல்கிறார், இந்த RNA DNA ஞானிகளுக்கு அழிவதே இல்லை என்றார். ஏனென்றால் அவரிடத்திலே அமுதம் சுரக்கிறது. இந்த அமுதம் RNA DNA பழுதடையாமல் செய்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். இதை தாங்க வள்ளல் பெருமாள் அந்த அமுதத்தை சுவைத்திருக்கிறார். அவர் சொல்றாருங்க, அமுதம் எப்படி இருக்கும் சொல்லாருங்க. அமுதம் குன்றுமணியை போல் ஊறுகிறது என்னுடைய நாக்கிலே. அது மிக குளிர்ச்சியாக இருக்கிறது, மிக இனிப்பாக இருக்கிறது. கற்பூரம் மனம் வீசுகிறது, பச்சை கற்பூரம் மனம் வீசுகிறது, பொன்னிறமாக இருக்கிறது. எவ்வளவு சொல்றார் பாருங்க. அந்த அமுதத்தை பத்தி எவ்வளவு. இதாங்க போகா புனல். இது ஊறுகின்ற போது DNA RNA எல்லாம் அழிவதே கிடையாது. பாத்தீங்கன்னா 90 வயசு இருக்கும் பெரிய ஞானிகள் அப்படியே மலை மேல ஓடுவான், சின்ன குழந்தை மாதிரி. எப்படி ஓட முடிகிறது? நம்ம எல்லாம் முட்டிய பிடிச்சுக்கிறோம். ஆனால் ஒண்ணுமே சாப்பிடாத ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாம் அப்படியே மலை மேல அப்படியே ஜம்ப் ஆகுற இறங்குறான். எப்படி முடிகிறது? அவருடைய DNA RNA எல்லாம் இளமையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அவர்களிடத்திலே அமுதம் ஊறுகிறது. பழைய ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க, நிறைய ஞானிகள், என்சான் உடம்பிலே கல் உண்டு, கல் இறைச்சி உண்பது எக்காலம், இதுதான் சொன்னாங்க. இந்த அமுதத்தை தான் கல் என்று சொன்னார்கள். இது போதையாக இருக்குமா? நிச்சயமாக சைடு எஃபெக்ட் இல்லாத போதையாக, ஆனந்தமாக, அற்புதமாக இருக்கும். அவ்வளவு அருமையான அந்த போகா புனல் என்ற அமுத நீரானது நம்முடைய வள்ளல் பெருமான் சுவைத்திருக்கிறார். அதை அவர் எல்லாம் எடுத்து சொல்றார். இதையெல்லாம் சாத்தியமானால் தான் நிச்சயமாக மரணமில்லா பெருவாழ்வு ஏற்படும். இதெல்லாம் ட்ரை பண்ணா நிச்சயமா முடியும். இதுக்கெல்லாம் ரொம்ப நாளெல்லாம் தேவையில்லை, 50 வருஷம் அதெல்லாம் தேவையில்லை. சில பேர் சொல்றாங்க 500 வருடங்கள் ஆகும் மரணமில்லா. இதெல்லாம் தேவையில்லைங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா 5 வருஷத்துல முடிக்கலாம். நான் இருக்கிறேன், என்னால் ஏன் மரணமில்லா பெருவாழ்வு சாதிக்க முடியல கேட்கிறாங்க சில பேர். உங்களால் ஏன் சாதிக்க முடியவில்லை? என்னுடைய பலம் 100%. 50% என்னுடைய குடும்பத்துக்காக செலவிடுகிறேன், 40% என்னுடைய அலுவலகத்துக்காக செலவிடுகிறேன், 5% என்னுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்காக செலவிடுகிறேன். 5% கொண்டு சன்மார்க்கத்திலே வைத்துவிட்டு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும்? கிடைக்காதுங்க. ஒரு மாவீரன் சொல்கிறான், ஒரு ஒலிம்பிக்கிலே 7 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு வீரன் சொல்கிறான், நீங்கள் எப்படி 7 முறை வென்றீர்கள் என்று கேட்டதற்கு, நான் அந்த விளையாட்டை பற்றி படித்துக் கொண்டிருப்பேன், படிக்க முடியவில்லை என்றால் நினைத்துக் கொண்டிருப்பேன், தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த விளையாட்டை பற்றி கனவு காண்பேன், பேசிக் கொண்டிருந்தால் அந்த விளையாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் என்றாரு. எப்படி நீங்கள் ஒரு 70-80% நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் மீதியெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார், வள்ளல் பெருமான் பார்த்துக் கொள்வார். நம்முடைய ஆன்ம சக்தி செயல்படும். நம்ம மேல நம்பிக்கை வேண்டாங்க. நம்ம ஆன்மாவை நம்பலாம் இல்ல, இறைவனை நம்பலாம் இல்ல, வள்ளல் பெருமானை நம்பலாம் இல்ல. அவங்க சும்மா இருந்துவாங்களா? நாம முயற்சி செய்தால் நிச்சயமாக அவருடைய அருள் எல்லாம் கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒன்னும் புரியாத விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸியானதுங்க. என்ன விஷயம்னா, வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்லாரு. இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது. அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா தலையெழுத்தை பார்க்கிறது. ஏனென்றால் இந்த உடம்பு ஒரு ரூட்ல போகுது, மனம் ஒரு ரூட்ல போகுது. இந்த ஆன்மாவோடு ஒத்து வரவில்லை. ஆன்மா என்பது சுத்தமான பொருள்,
ஒரு ஒரு அற்புதமான பொருள். அது ஒரு மினி இறைவனை போன்றது. அது கரெக்டா எதிர்பார்க்கும். ஆனா இந்த உடம்பு ஃப்ராடா இருக்கு, மைண்ட் ஃப்ராடா இருக்கு. அதனால இந்த சனி அம்புச்சவங்கிட்ட இருந்து எப்போ நாம வெளியேறலாம் அப்படின்னு காலண்டரை பார்த்துருக்கு. அதனால தான் மரணம் வருது. வள்ளல் பெருமான் சொல்றாரு, இது ஆரம்பம் தான், இது முடிவு அல்ல, நீங்க மாத்தலாம். இந்த ஆன்மாவுக்கு ஏற்ற உடம்பாக மனமாக நீங்கள் மாற்றிவிட்டால், நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்து நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுடைய மனத்தை மாற்றி உடம்பை மாற்றிவிட்டால் அட்டகாசமா இந்த ஆன்மா என்ன பண்ணுனா, இந்த உடம்பை காதலிக்கும், இந்த மனதை காதலிக்கும். நான் ஏன் வெளியேற வேண்டும், நான் உள்ளவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நுண்ணிய கேப் இருக்கு. அந்த கேப்பை விலக்கி விட்டு அந்த ஆன்மாவிலே இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் உணர்விலே பொங்கும். உணர்விலே பொங்கிய அந்த ஆற்றல் எல்லாம் உடலிலே பொங்கும். உடலிலே பொங்கி அதெல்லாம் உயிரிலே கலந்து இந்த உடலே ஒளி தேகமாக மாறும். இதெல்லாம் வள்ளல் பெருமான் அனுபவித்து எழுதி சொன்னதுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகத்திலே எந்த பல்கலைக்கழகத்திலும் உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் யாருக்குமே தெரியாதுங்க. மரணமிலா பெருவாழ்வு பற்றி முழுமையாக அறிந்தவர் வள்ளல் பெருமான். அவர் 43வது நிலையான சுத்த சிவ துரிய அதீத நிலை அடைந்தவர். இத்தகைய மகான்கள் உலகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட கிடையாது உலகத்திலே. இதையெல்லாம் நாம் கருத்திலே கொண்டு நிச்சயமாக மரணமிலா பெருவாழ்வை சாதிக்க வேண்டும் என்றால் இந்த இறைவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மாவை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக உயிரிடம் தயவு வேண்டும், இறைவனிடம் அன்பு வேண்டும். உலக பொருள்களை எல்லாம் கொஞ்சம் பேராசை, ஆசை இல்லைன்னா கூட பேராசையை எடுக்கணும். எடுத்துட்டு மினிமம் நம்ம தேவையானதை வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் ஆனால் நிச்சயமாக இந்த மரணமிலா பெருவாழ்வை வெல்ல முடியும் என்று கூறி, காலையிலே நேரம் தவறி போனாலும் இப்போது எனக்கு வாய்ப்பளித்த இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பெரும் கருணையினாலே இங்கே இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வு நடைபெறுவதற்கு அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பாதங்களை பணிந்து எனக்கு கொடுத்த 10 நிமிடங்களில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய சன்மார்க்க அன்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே சன்மார்க்க மாபெரும் எழுச்சி விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் என்று போட்டு காலையிலிருந்து பலர் உரை நிகழ்த்தி விட்டார்கள். இனிமேல் பேசினா அது நல்லா இருக்காது, பாட்டு பாடட்ட பசங்கன்னா இன்னும் 2 பசங்க வரணுங்களாம், அதால் கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் கூத்தாடினாங்கன்னா ராஜா வேஷம் போட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வச்சுங்க, கட்டிக்காரனை அனுப்பிச்சிடுவாங்க ஸ்டேஜுக்கு. அந்த கட்டிக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்கள மக்களை அவங்களோட டைவர்ஷன் வெளியே போயிடாம இங்கே இருக்கணுன்றதுக்காக ஏதாவது செய்வோம். அதுபோல என்ன ஒரு 10 நிமிடம் பேச சொல்லியிருக்காங்க. என் மனசில் பட்ட கருத்தை சொல்லுகின்றேன். பெருமானின் திருவுளப்படி அது நல்லதாக இருப்பின் நீங்கள் எடுத்துக்கொள்ளவும். இந்த சன்மார்க்கத்துக்கு வருவதற்கு முக்கிய தடையாக இருப்பதாக அனைவரும் நினைப்பது இந்த புலால் மறுத்தல் என்பது. இதை பற்றி இப்படியே சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சிறிய கருத்தை சொல்கிறேன். இது சரியா இருந்தால் நான் எங்கே இருக்கிறவங்களுக்காக சொல்லலை. இந்த நிகழ்வை அந்த ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிற பெருமக்கள், கடையில் இருக்கிறவங்க, பேருந்து நிலையத்தில் இருக்கிறவங்க, மற்ற வழிபோக்கர்கள் அனைவரும் அங்கே என்ன நடக்குதான், அது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர்களெல்லாம் ஏன் சன்மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய முக்கிய ஆவல். அவர்கள் ஏன் சன்மார்க்கத்துக்கு வரவில்லை என்றால் அடிப்படையாக அவர்கள் புலால் மறுக்காததால் நாம் அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
நான் சொல்றேன், நீங்க புலால் சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, ஆனால் சன்மார்க்க கொள்கைகளை பின்பற்றுவர்களாக இருந்தால் நீங்கள் இங்கே வாருங்கள். இங்கே சொல்லுகின்ற அந்த எழுச்சியான உரைகளை கேளுங்கள். கேட்டீர்களே ஆயின் நிச்சயம் நீங்கள் புலாலை விட்டு விடுவீர்கள். அது ஒரு பெரிய ஒரு காரியமே அல்ல, சின்ன விஷயம். அதாவது அல்ப மேட்டர் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி தயவு செய்து இந்த சன்மார்க்கம் என்பது ஏதோ ஒரு வேற ஒரு மார்க்கங்கள் போல் மார்க்கம் என்று நினைக்காமல் இந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அனைவருமாக எல்லோரும் ஒன்றாக செல்லக்கூடிய அவர்கள் மூவரும் காட்டிய வழியிலே செல்லுகின்ற ஒரு மார்க்கம் தான் சன்மார்க்கம். கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்களே, ஆனால் இதனுடைய வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே, ஆனால் உண்மையிலேயே எந்த மதத்தினராயினும் நீங்கள் சன்மார்க்கத்தில் வருவீர்கள் என்று கூறி சரியாக 10 நிமிடத்துக்காக ஒரே ஒரு குரலினை சொல்லி, வள்ளுவரை பற்றி பேசுறீங்க, வள்ளலாரை பற்றி தான் பேச சொல்லியிருக்காங்க நினைக்காதீங்க. பெருமான் சொல்லுகின்றார், புலால் மறுத்தவர்கள் தான் சன்மார்க்கத்தில் இருக்கணும். வள்ளல் சொல்வார், வள்ளுவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் சொல்லியிருக்கார். இந்த குறளுக்கு பொருள் நான் சொல்ல தேவையில்லைங்க. ஒரு உயிரை கொன்று திருடுகின்றவர்களை மற்ற உயிர்கள் வணங்காது. அவ்வாறு கொல்லான் புலால் மறுத்தாலே எல்லா உயிரும் வணங்கும் சொல்லியிருக்காங்க. இது வள்ளுவர் பெருமான் சொல்லியது. எளிமையான உரையை நான் சொன்னேன். இதேதான் வள்ளலாரும் புலால் மறுத்தல் என்று சொல்லுகின்றார். இதற்கும் அதற்கும் என்ன ஒரே ஒரு உடன்பாடு என்றால், அந்த அதிகாரத்தை பாடத்திலே படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம், பாஸ் பண்ணுறோம், விட்டுடுறோம், மேடையில் பேசுகிறோம், அதையும் விட்டுடுறோம். இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மறுத்துதான் தான் சன்மார்க்கத்துக்கு வர முடியும்னு ஒரு கட்டளை போடுகின்றார்கள். அதால தான் இங்கே பெருமக்கள் தன்னுடைய அந்த ஒரு பழக்க தோஷத்தின் காரணமாக வரமாட்டார்கள். அதனை விட்டு நீங்கள் அனைவரும் இந்த சன்மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்றால், இந்த குறளுக்கான ஒரு பொருளை வள்ளல் பெருமான் சொல்லியவாறு உங்களுக்கு சொல்லுகின்றேன். புலால் மறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு சொல்லிய போது எந்த உயிரை தான் கொல்லவில்லையோ, எந்த உயிரை தான் உண்ணவில்லையோ அந்த உயிர் தான் அவனை கை கூப்பி கொள்ளும். எல்லா உயிரும் எப்படி தொழும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா உயிரும் எப்படி தொழும்? அதாவது தான் உனக்கு தீங்கு செய்துன்னு சொன்னா, தீங்கு செய்யாதுன்னா நீங்க என்ன கும்பிட போறீங்க. அது மாதிரி தாங்க. இதில் அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வள்ளுவர் சொல்லியவாறு நான் புலால் மறுத்தவனாக இருக்கின்றேன், புலாலை உண்டதில்லை, நான் வழியில் சென்று கொண்டிருக்கின்றேன். வழியிலே ஒரு வெறிநாய் வருகின்றது. அந்த நாய் என்னை கடிக்காமல் விட்டு விடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இவன் புலால் மறுத்திருக்கான், இவனை கடிக்க தேவையில்ல விட்டுடுமா? இல்லை ஒரு மாடு வருது மிரண்டு, அந்த மாடு என்னை முட்டாமல் விட்டுடுமா? அதுவும் தான் முட்டுங்க. ஒரு பாம்பு வருது, அந்த பாம்பு தான் கடிக்கும். ஆக அந்த உயிர்கள் எனக்கு தீங்கு தானே செய்கின்றன. இந்த தீங்கினை அந்த புலாலை மறுத்த எனக்கு அந்த உயிர்கள் தீங்கு செய்கின்றன என்று நினைக்கும் பொழுது, இதை நீங்கள் வள்ளலார் சொல்லியவாறு ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளுங்கள். புலால் ஏன் மறுக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் என்றார், நம்முடைய உயிரிலே இருக்கின்ற அத்துணை அணுக்களும் ஆர்பிசி அண்ட் ஒய்பிசி என்று சொல்லுவார்கள், வெள்ளை அணுக்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர். அந்த அணுக்களுக்கு தேவையான உணவு மரக்கரியிலிருந்து கிடைத்தால் அந்த உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வராது. இது சிறு வயதிலே இருந்து நீங்கள் பழக்கப்பட்டீர்களேயானால் உங்களுடைய உடலை நன்றாக நீங்கள் பேணிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதை விடுத்து மாமிச உணவு உட்கொண்டால் அதனுடைய மாற்றங்கள் உடலில் பல இடையூறுகளை ஏற்படுத்தும். இது நல்லா தெரிஞ்சிருந்து இதை ஏன் அப்படி உட்கொள்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு போதுமான அளவுக்கு சொல்லவில்லை, சொல்லுவதை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். எனவே நம் உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் ஒரு ஜீவன், ஒவ்வொரு உயிர். நாம் சரியாக அந்த உணவை அதற்கு கொடுப்பேமானால் நமக்கு பிபி, பிளட் பிரஷர், இல்லை ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வராது. அந்த அணுக்கள் நம்மை தொழும். இவ்வாறு எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் நம்முடைய உடலில் இருக்கின்ற அணுவுக்கு
தேவையான ஒரு சராசரி மரக்க உணவை கொடுப்பதன் மூலம் அதற்கு எந்த விதமான பாதிப்பும் நாம் செய்யவில்லை. எனவே அந்த உயிர்கள் நம்மை தொழுகின்றன. இவ்வாறே ஒவ்வொருவரும் தன்னுடைய உடலை பேணுவீர்களானால் அந்த உடலுக்கு மரணமில்லாத பெருவாழ்வு வாழும். மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்வதற்கு முதற்படியாக இதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். பின்னாடி தாங்க அவங்க சொன்னதெல்லாம் ஜீவகாரண்யம், மோட்ச வீட்டின் திறவுகோல், இறைவன் யாரு, மற்ற அதெல்லாம் கொஞ்சம் மேல்படி போறவங்களுக்கு. சாதாரண மக்களுக்கு ஏன்னா நீ இதை சாப்பிட்றனா உடம்பு நல்லா இருக்கும்பா, அதை செய்ப்பா. அதை டாக்டர் 45 வயசுல சொல்றத சின்ன வயசுலேயே சொன்னால் எடுத்துக்கோங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம். அடுத்து நம்முடைய உடலை அழிக்கின்ற அந்த காபம், கோபம், அந்த 2வது பாடலில் சொல்லியிருப்பார், காம உட்பகை ஒண்ணும் என்று. அதில் 7 வகையான குணங்களை வள்ளலார் சொல்லுகின்றார். இதையே தான் வள்ளுவரும் என்ன சொல்லுகிறார் என்றால், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை 4ம். இந்த 4 இருந்துன்னு சொன்னா நம்ம உடம்புக்கு நஷ்டங்க. அதால உடம்பு பாழா போயிடுது. கோபம் வந்தால் தாங்க பிபி ஏறுது, பிபி ஏறினா தான் பிளட் க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் வருது. இதை தான் அன்னைக்கு வள்ளுவர் சொன்னார், இதை தான் பெருமான் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது இவ்வாறு ஒரு சிறிய எளிய கருத்துக்களை பொதுமக்களாகிய நீங்கள் நன்றாக ஆராய்ந்து, இவர்கள் சொல்லுகின்ற கருத்து நம்முடைய உடலை பேணுவதற்காக, உடலை காப்பாற்றுவதற்காக என்ற ஒரு நல்ல எண்ணத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு வள்ளல் பெருமானின் அந்த முதல் கொள்கையை நீங்கள் மனசார ஏற்று, சன்மார்க்கம் என்பது ஒரு நன்மார்க்கம், அந்த கொள்கைகள் எல்லாம் திருமந்திரத்திலே சொல்லப்பட்டதும் திருக்குறளிலே சொல்லப்பட்டதும் தான் எளிமையாக திருவருட்பாவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் சன்மார்க்கம் உண்மையில் இந்த உலகிற்கு ஒரு நன்மார்க்கம். பல துன்மார்க்கம், பண்பார்க்கம் இருக்கின்றன. அதனை விடுத்து நீங்கள் சன்மார்க்கத்துக்கு சார வேண்டும் என்றும், எளிமையானது ஒரு சன்மார்க்க கொள்கைகளை புரிந்து கொண்டு நீங்கள் இங்கே வருவீர்களானால் உங்களை ஒரு உன்னதமான வாழ்விற்கு வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களை இந்த உலகில் நிச்சயம் ஏற்றுவார். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுகின்றார்கள். அந்த குறளுக்கெல்லாம் பொருள் சொல்லிட்டு தான் நேரம் நான் விட்டுட்டேன். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். கோபத்தை விட்டாலே எல்லாமே போயிடுங்க. இன்னாச்சொல் உண்மையான அறம் சொல்றது பாருங்க. நாம் அடுத்தவங்க கையில சொல்லுகின்ற கடுஞ்சொல் இருக்கு பாருங்க, அதுவே ஜீவகாருண்யம் இல்லை. சாப்பாடு போறது மட்டும் தான் ஜீவகாருண்யம் எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்றேன், அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஹார்ஷான வார்த்தைன்னு சொல்லுவாங்க, கொடூரமான வார்த்தை, கொடூரமான பார்வை, கொடூரமான செயல், இவையெல்லாம் செய்தா கூட ஜீவகாருண்யமே கிடையாது. அடிப்படையாக இதை கருத்தில் கொண்டாலே உங்களால் உழவு போட முடியலனா கூட பரவாயில்லை. உங்க வீட்டில் இருக்கவங்களோட நீங்கள் நன்றாக அன்பு உள்ளத்தோடு பழகுவீர்களே ஆனில் அதுவே ஒரு சிறந்த சன்மார்க்கத்துக்கு வித்தாகும் என்று கூறி, இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிங்கபெருமாள் கோயில் அனைத்து சன்மார்க்க உறுப்பினர்களுக்கும் நன்றியை கூறி, இங்கே காலையிலே என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. உண்மையிலேயே பள்ளிக்கூடத்தில் அவங்கள நான் எந்த அளவுக்கு அன்போடு பழகினேன் அப்படிங்கிறத அவருடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்க பாருங்க, அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அடிப்படையாக அன்பாக பழக வேண்டும் என்பதை, அன்பு ஒன்றே வாழ்க்கையில் சன்மார்க்கத்தை துவக்குகின்றது. எனவே நீங்கள் அனைவரிடமும் அன்பாக இருங்கள் என்று கூறி, வாய்ப்பளித்த உங்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பாதங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, உலகம் தழைக்க வந்துதித்த ஒருவே வருக, ஓதாத ஒற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக, ஒன்றிரண்டிட்டு இலகும் பரமானந்த சுகையல்வே வருக, இன்பதமையிரவாம் கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக,
என் போழ்வார் கலகம் தவித்து கதிகளிக்கும் கண்ணே வருக. கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதி தூய் வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக வருக வருக. பேரன்புமிக்க ஆண்பனைய சன்மார்க்க அன்பர்களே, சிங்கப்பெருமாள் கோயில் அருகிலே உள்ள நமது சகோதரர் உமாபதி அண்ணன் அவர்களும் மற்றும் அன்பர்களும் ஒன்று சேர்ந்து மிக பிரம்மாண்ட முறையிலே வள்ளல் பெருமானுடைய 193வது வருவிக்க உற்ற நாள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று வந்த வள்ளல் பெருமான் எதற்காக நமது உலகத்தில் பிறந்தார் என்பதற்காக சாட்சியமாக உள்ளது. உலக மக்களை அனைவருமே அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த மக்களை சுத்தம் செய்வதற்காகவே இந்த உலகுக்கு வருவித்துக்கிட்ட நாள். அந்த திருநாளை சிங்கப்பெருமாள் கோயிலை அருகே இங்கே செய்வதற்கு இந்த நகரம் இன்று புண்ணியம் செய்துள்ளது. இங்கே வருகை தந்திருக்கின்ற சிங்கப்பெருமாள் கோயில் வருகை தந்திருக்கின்ற நகராட்சி தலைவர் அவர்களுக்கும் சன்மார்க்க அன்பர் அவர்களுக்கும் எனது பாசமிகு அண்ணன் சுயஞ்சோதி அமைப்பு சார்ந்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் சங்கத்தில் சார்ந்த செயலாளர்கள் பொருளாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாலையிலே பூக்க வந்திருக்கும் மல்லிப்பூ மொட்டாக இருக்கும் மாணவிகளுக்கு எனது நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளல் பெருமான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்ததில்லை இல்லை இல்லாமல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்றாக எல்லா வல்ல இறைவன் அவர்கள் வடலூரிலே தர்மசாலையிலே ஓரிலே கிடைத்த பெருமையெல்லாம் மிக அற்புதமான முறையிலே திருவள்ளுவர் எழுதியுள்ளார்கள். சென்னையிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து பின்பு வடலூரிலே வந்து அமர்ந்த போது மேட்டுக்குப்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பத்திலே தவம் செய்த போது ஓரிரவிலே பாதி இரவில் உறக்கத்தை கெடுத்து ஒரே நேரத்திலே எல்லா வல்ல இறைவன் அருளால் வள்ளல் பெருமானுக்கு அருளை கொடுத்த இடம் தர்மசாலை. மேலும் தர்மசாலை இல்லாமல் இல்லை இடத்திலிருந்து மேட்டுக்குப்பத்திலே வள்ளல் பெருமான் பிறந்த போது மிக அற்புதமான முறையிலே வள்ளல் பெருமானுக்கு முன்பாக பிறந்த எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் வரிசையிலே எல்லாம் பிறந்து வளர்ந்த பூமி இது தமிழ்நாடு. எல்லா மகன்களும் பிறந்து வளர்ந்து எல்லாம் இறைவனடிதான் சேர்ந்தார்களே தவிர வள்ளல் பெருமானிடம்தான் எல்லா வல்ல அருட்பெரு ஆண்டவர் வள்ளல் பெருமானிடையே வந்து சேர்ந்தார். அதற்காகத்தான் அவர் வள்ளல் பெருமான் மக்களுக்கு மிக அற்புதமான முறையிலே சிறப்பான முறையிலே மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அழுது அழுது இரவும் பகலுமாக எல்லா வல்ல அருட்பெருஞ்சோதியை அருளை பெற்றார். அருளை பெற்றவுடனே அருட்பெரு ஆண்டவரிடம் வள்ளல் பெருமான் கேட்டது, நான் பெற்ற இன்பம் உலக உயிர்களெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகவே உணவு படைக்க வேண்டும் என்று சொன்னபோது எல்லா உயிர்களுக்கும் தனித்தனியாக உணவை படைத்துள்ளார்கள். அற்புதமான முறையிலே மனிதனுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்காகவே எத்தனையோ கீரை வகைகள் எத்தனையோ தானியங்கள் எத்தனையோ காய் வகைகள் எத்தனையோ பழம் வகைகள் எவ்வளவும் படைத்து இருக்கும் போது போதாது என்று ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் தொண்டை அறுத்து அது இறைச்சி துணும்பது சாத்தியமா? இதெல்லாம் வருத்தப்பட்டு வள்ளல் பெருமான் அழுதபோதுதான் யாருக்காக அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்ன போதுதான் எனக்கு முன்பாக பிறந்த மகான்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல அருட்பெரு ஆண்டவருடைய அருளை கொடுக்கவில்லை, வள்ளல் பெருமான் மட்டும்தான் அருளை பெற்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் பெற்ற துன்பங்கள் கூடாது என்பதற்காகவே எல்லா அன்பர்களுக்கும் எல்லா அருளாளர்களுக்கெல்லாம் உலகில் உள்ள அத்தனை சித்துக்களையும் கொடுத்துவிட்டு வள்ளல் பெருமானுக்கு மட்டும் எல்லாம் உள்ள அருட்ஜோதி ஆண்டவருடைய அருளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே தான் நாம் மனிதராக பிறந்திருக்கின்றோம், அதை மறக்க வேண்டாம். மனிதனாக பிறந்து இத்தனை உணவுகள் இருக்கும் போது இறைச்சியை உண்ண வேண்டாம் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் உலகில் உள்ள
உலகில் உள்ள அனைத்து விதமான சொத்துக்களும் கிடைக்கும். மனைவி கிடைப்பார்கள், மாடு கிடைக்கும், மனை கிடைக்கும், சொத்துக்கள் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நகைகள் கிடைக்கும், எல்லா பேரும் புகழும் கிடைக்கும். தவிர எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற முடியாது என்று சாத்தியமிட்டு வள்ளல் பெருமானும் அருட்பாவிலே கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே இத்துடன் சொற்பொழிவை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனை வேண்டும் பொழுது எப்படி வேண்டும் என்று எழுதியிருக்கின்ற ஞானசரிகளே, அதில் ஒரு பாட்டை படித்துவிட்டு இது விடைபெறலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். பெருமானே, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று உவந்து உவந்து சேர்ந்துவும் அம்மீன் உலகில் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீன். உணர்ந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. நண்பர்களே, அற்புதமான முறையை இறைவனை எப்படி உணர்ந்து உணர்ந்து வணங்க வேண்டும் என்று அற்புதமான முறை ஞானசரியிலே அற்புதமாக எழுதியிருக்கின்றார். இந்த ஞானசரியை உள்ள பாடல்களையும் அனைத்தையும் படிப்பதற்காக, கானம் பாடுவதற்காக இப்போது அமர்ந்திருக்கும் மாணவிகள் பாடுவதற்காக வடிவிட்டு இந்த சபையிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு வணக்கம். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கொள்கைகள் இந்திய அளவிலே வியாபித்ததற்கு காரணம் ஒரு விவேகானந்தர். அவ்வாறு அவருடைய சீடரான அந்த விவேகானந்தர் செய்ததனுடைய பெரும் பயனாகவே இன்று அந்த ராமகிருஷ்ணனுடைய நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு இடங்கள் எல்லாம் பெருத்திருச்சு. வள்ளல் பெருமானும் அந்த காலத்தில் 1823 தான் இருந்தார். ஏன்னா அது போன்ற ஒரு சீடர், தொண்டர், ஒரு இளைய தலைமுறையினர் வள்ளல் பெருமானுக்கு இல்லாமல் போனது ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சி. அந்த வருத்தத்தை உண்மையிலே இந்த எழுச்சி மகாநாட்டிலே ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், இங்கே 28 இளைஞர்கள், குழந்தைகளும் வருங்காலம் ஒரு சன்மார்க்க காலமாக இருக்க வேண்டும் என்பதை இவர்களுக்கு இன்று வித்திட்டோமானால் அது உண்மையாகவே சன்மார்க்க காலமாக எதிர்காலத்தில் விளங்கும் என்பதை கருத்தில் கொண்டு ஞானசரியை என்ற 28 பாடல்களையும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பாடல் பாட போறாங்க. எல்லாமே வெவ்வேறு பாடல். ஞானசரியிலே பெருமான் கடைசியில் மேட்டுக்குப்பத்தில் இருந்து ஞானசரி பாடலை வைத்து தீபத்தை வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்ல முக்கியமான பாடல். இது போன்றது ஒரு சிறிய முயற்சி, சீரிய முயற்சி, பெரிய முயற்சியாகும். இந்த அளவுக்கு இந்த குழந்தைகளை தயார்படுத்திய இந்த சன்மார்க்க அங்கத்தினர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும், ஏன்னா பெற்றோர்கள் அலோவ் பண்ணாதாங்க அங்கே வர முடியும். இங்கே பாருங்கள், சன்மார்க்கம் உண்மையிலேயே இருக்குது. இந்து இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டியனாக இருக்காங்க. அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த சங்கத்தினருக்கும் நாம் பேசும்போதே சொல்லணும்னு நினைச்சேன். 10 நிமிஷம் முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். மீண்டும் மீண்டும் இளைய தலைமுறையை இந்த சன்மார்க்கத்திற்கு நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்விற்கு உங்களது பாதங்களை பணிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.